students, welcome to DKMS Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th State Board Mathsல Chapter 1ல Exercise 1.4ல 10th sum பார்க்க போகிறோம்ப்பா. இந்த 10th sum என்னன்னா ஃபங்க்ஷன் f, அதாவது ஃபங்க்ஷன் f கொடுத்துருக்காங்க -5,9 வரை ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஏரோ மார்க் போட்டு ஆர்னா என்ன ரியல் நம்பர், வேல்யூஸ் எல்லாம் ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஒரு 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 வேல்யூஸ்க்குமே ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நம்பர் வந்து -5லேருந்து 2 வரை இருக்கணும் ஃபஸ்ட்டு வேல்யூக்கு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டினாக கேட்டுருக்காங்க எஃப் ஆஃப் -3 + எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். எஃப் ஆஃப் -3 + எஃப் ஆஃப் 2 எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் எங்கள் போர்டில் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். கிவன் சொல்லி ஃபங்க்ஷன் f -5,9 போட்டிருக்காங்க. அதாவது -5 இங்கே -5 இருக்கா. இப்போ இந்த -5லேருந்து இங்கே 9 வரை கொடுத்துருக்காங்க நம்பர். -5லேருந்து 9 வரை தான் நம்பர் வந்து இருக்கணும். என்ன நம்பர்? எக்ஸோட வேல்யூ இருக்கணும். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸுக்கு. ஸோ இந்த வேல்யூஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எஃப் ஆஃப் -3 + எஃப் ஆஃப் 2 என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் -3 முதல் கண்டுபிடிப்போம். ஸோ எஃப் ஆஃப் -3 ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது எக்ஸுக்கு பதிலாக -3 அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 டேர்மில் எந்த டேர்மில் இந்த 3 டேர்மில் எந்த டேர்ம் யூஸ் பண்ணி பண்ணால் எஃப் ஆஃப் -3 கண்டுபிடிக்கலாம்னு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ -3 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள். -5லேருந்து எக்ஸோட வேல்யூ -5லேருந்து 2 வரை இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து -5ஐ விட பெருசாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ -3னா -5ஐ விட -3 இங்கே போட்டால் இது வந்து பெருசு தான். -5ஐ விட -3 வந்து பெரிய நம்பர். ஸோ அதனால் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த டேர்ம் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ 6x + 1 போடணும். இப்போ 6 போட்டு இந்த 6x + 1 வேல்யூ தான் யூஸ் பண்ணி பண்ணணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக -3 போட்டோம்னா +1 வரும். ஸோ -18 + 1 6 × 3 -18 + 1. ஸோ -18 + 1னா என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு 18 - 1 என்ன 17 போடணும். -17 போடணும். ஏன்னா 18க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ இதுதான் 18 தான் பெரிய நம்பர், 1 சின்ன நம்பர். ஸோ இது நீங்கள் தெரியும், பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்க மைனஸ்ன்றது தான் அப்படியே போடணும். இப்போ எஃப் ஆஃப் 2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் 2 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்துருக்கு. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணி பண்ணணும். ஸோ இந்த 3 வேல்யூஸில் எந்த வேல்யூ அப்ளை பண்ணி பண்ணலாம் அப்படின்னு கேட்காங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா ஸோ ஸோ இந்த கண்டிஷன் பாருங்கள். எங்களுக்குள்ள எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா என்ன ஆகும்னா 2 < 2 வருது. இங்கே 2 இருக்குது, ஆனால் இங்கேயும் 2 இருக்குது. இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. இங்கே இந்த < சிம்பிள் இருக்குது, அதனால இதை விட்டுருங்க. அப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் 2 போட்டோம்னா இங்கே 2 > 2 கீழே பாருங்கள் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போனா எக்ஸோட வேல்யூ 2வும் இதுவும் 2வும் ஈக்குவலாக இருக்குது. அதாவது எங்களுக்குள்ள 2 இருக்குது. 2 > எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 2க்கு ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னு கண்டிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போனா இது சாட்டிஸ்ஃபை ஆகுது இந்த கண்டிஷன். ஸோ இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ 5x² -1ன்னு போடணும். அப்புறம் 5க்கு எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா 2² -1ன்னு போடணும். ஸோ 5 × 4 -1ன்னு போடணும். 2² 4 தானே. ஸோ 5 × 4 20 -1 வந்து 19 போடணும். இப்போ கொஸ்டினை கொடுத்துருக்க 2 வேல்யூஸுமே எழுதுங்க. எஃப் ஆஃப் -3 + எஃப் ஆஃப் 2 which is equal to இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். ரெண்டையுமே ஆட் பண்ணோம்னா -17 + 19. ஸோ இதையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 19 - 17 என்ன 2 வரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் 2 அப்படின்னு ஃபுல்லாக நான் இதை ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். நீங்கள் ஆன்சர் எழுதும்போது அந்த ஃபுல் ஃபார்ம்லாம் எடுத்து எழுதுங்க 2ன்னு.
ஸோ அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா f(7 - f(1) என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ f(7) வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 7 வந்து போடுறோம். ஸோ இந்த 3 கண்டிஷனில் பாருங்கள், நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக 7 போட்டால் வருமா? ஏன்னா எக்ஸோட வேல்யூ 2 விட சின்னதாக இருக்கணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், 6 விட இது எக்ஸோட வேல்யூ கம்மியாக இருக்கணும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள் 9 விட கம்மியாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா 7 வந்து 9 விட கம்மி தான். 9க்கு முன்னாடியே இங்கனுக்குள்ளே 7 வந்துடும்ல. 7, 8 அப்புறம் தான் 9 வரும். ஸோ 9 விட 7 வந்து கம்மி தானே. அப்போனா இந்த கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ 3x - 4 which is equal to இப்போ எக்ஸோட வேல்யூ 7 போடுறோம். ஸோ 7 போட்டு -4ன்னு போடுறோம். ஸோ 3 × 7 என்னப்பா வரும்? 21 - 4. ஸோ 21 - 4 என்ன வரும்? 21 - 4 17ன்னு வரும். ஸோ f(7) வேல்யூ 17. இப்போ f(1) கண்டுபிடிக்கணும். இப்போ 1 கண்டுபிடிக்கணும்னா இப்போ 1 வந்து இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் எக்ஸுக்கு பதிலாக 1 இங்கனுக்குள்ளே போட்டோம்னா 1 லெஸ் தென் 2. அப்போ 2 விட 1 வந்து சின்ன நம்பராக இருக்குது. ஸோ இது கண்டிஷன் வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போனா இந்த டேர்ம் யூஸ் பண்ணுங்கள். 6x + 1 கொடுங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 1 போடுறோம்ப்பா. 2 விட எக்ஸோட வேல்யூ கம்மியாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா 1 வந்து 2 விட கம்மி தானே. அதனால இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த டேர்ம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ 6 × 1 + 1 which is equal to 6 + 1 which is equal to 7ன்னு வரும். ஓகே அப்பா. அதுக்கப்புறம் இப்போ சம் வந்து பண்ணணும். f(7 - f(1) is equal to போட்டு இப்போ 17 போடுங்க, மைனஸ் போடுங்க. f(1) வேல்யூ 7 போடுங்க. 17 - 7 என்ன வரும்? 10 வரும். ஸோ ஆன்சர்னு சொல்லி எடுத்து எழுதுங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 10. நான் இங்கே வெறும் 10 மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் இது ஃபுல்லாக எடுத்து எழுதுங்க. ஓகே அப்பா. ஸோ நான் டெலிட் பண்ணிடுறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம்ப்பா. 2 × மூணாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா 2 × f(4) + f(8) கேட்குறாங்க. இப்போ 2 × f(4) வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 2 × f(4) எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க? இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 4 போடணும். ஸோ இங்கனுக்குள்ளே பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக இங்கே 4 போட்டோம்னா 4 வந்து 2 விட சின்ன நம்பர் கிடையாது. ஸோ இந்த கண்டிஷன் விட்டுருங்க. அப்புறம் இங்கனுக்குள்ளே எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டோம்னா 6 விட 4 வந்து சின்ன நம்பர். ஸோ அதனால இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ 5x² - 1ன்னு போடுங்க. அப்புறம் 5 போட்டு எக்ஸுக்கு பதிலாக 4 போடுங்க. ஸோ 4² போட்டு -1ன்னு போடுங்க. ஸோ 5 × 4² என்ன? 16. ஸோ 16 போடுங்க, -1 போடுங்க. ஸோ 5 × 16 என்ன வரும்னா 80 வரும். ஸோ 80 - 1ன்னு போடுங்க. அதுக்கு முன்னாடி 2 × f(4) கொடுத்துருக்காங்க இல்லையா? 80 - 1 என்னப்பா வரும்? 79ன்னு வரும். ஸோ 2 அப்போனா 2 × f(4) கொடுத்துருந்தாலும் 2 × 79 போடுங்க. f(4) வேல்யூ தான் 79. 2 × f(4)னா 2 × 79 போடணும். 2 × 79 மல்டிபிள் பண்ணால் 158 வரும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. அடுத்து வந்து f(8) வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ f(8) எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ எக்ஸுக்கு பதிலாக 8 போடணும். இப்போ இங்கனுக்குள்ள 2 இருக்குது. இங்கனுக்குள்ள எக்ஸுக்கு பதிலாக 8 போட்டோம்னா 2 விட எக்ஸ் வந்து சின்னதாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 8 வந்து பெரிய நம்பர். 2 விட இதை விட்டுருங்க. இங்கே 6 விட எக்ஸ் சின்னதாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. 8 வந்து 6 விட பெரிய நம்பர், விட்டுருங்க. இங்கனுக்குள்ள எக்ஸ் வந்து 9 விட சின்னதாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா எக்ஸுக்கு பதிலாக 8 போட்டோம்னா 9 விட 8 வந்து சின்ன நம்பர் தான். ஸோ அதை எடுத்துக்கோங்க. அப்போனா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதை எடுத்துக்கோங்க. 3x - 1. ஸோ 3 × 8 - 1 24 - 1 which is equal to 23. ஸோ ஆன்சர் எடுத்து எழுதும்போது 2 × f(4) + f(8) எழுதுகிறோம். ஸோ அப்படி எழுதும்போது என்ன வரும்னா 2 × f(4) வேல்யூ 158 ப்ளஸ் இந்த 23 போடுங்க. ஸோ அதை ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும்னா 178 வரும்.
சாரிப்பா, நான் தப்பாக சொல்லிட்டேன். இங்கே எனக்குள்ளே 4 போடணும். ஸோ 4 போட்டோம்னா 24 - 4 20 வரும். ஸோ இவனுக்குள்ளே 20 போடுங்க. 158 + 20 175. இதுதான் ஆன்சர் தேர்ட் சப்டிவிஷனுக்கு. நான் 4 போடாமல் 1 போட்டேன். சாரி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அடுத்த சம் பாருங்கள். 4 சப்டிவிஷன் பண்ணணும். இப்போ 2 × f of -2 - f of 6 கொடுத்துருக்காங்க. டிவைட் பை f of 4 + f of -2 எப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி பண்ணணும்னா f of -2 இருக்குல்ல எப்பா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக -2 வந்து போடணும். ஸோ -2 எப்படி போடலாம்? -2 வந்து எங்கே போடணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து என்னென்னா 2-ஐ விட எக்ஸு சின்னதாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே -5 இருக்குது, நமக்கு -2 கொடுத்துருக்காங்க. -5 இங்கே எனக்குள்ள எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டோம்னா -5-ஐ விட எக்ஸு பெரிய வேல்யூவாக இருக்கணும். அதே மாதிரி -5-ஐ விட -2 பெருசாக தான் இருக்குது. இந்த கன்செப்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போனா இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணுங்கள். 6x + 1 போடுங்க. ஸோ 6x + 1 போட்டோம்னா 2 × போட்டு எக்ஸுக்கு பதிலாக 6 × போட்டு -2 + 1 போடுங்க. சரியாப்பா, இந்த 6x + 1 போட்டிருக்கோம். எக்ஸுக்கு பதிலாக இந்த எனக்குள்ள இருக்கிற -2 இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஈக்குவல் டு போட்டு 2 × 6 × -2 -12. ஸோ -12 + 1 = என்ன வரும்? -12 + 1 -1 வரும், which is equal to -22. ஸோ ஆன்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து -1 நான் இங்கே எழுதிக்கிறேன் உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த f of 6 வந்து கண்டுபிடிக்கணும். f of 6 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 6 எக்ஸுக்கு பதிலாக இங்கே 6 போட்டோம்னா இந்த ஃபைல் சாட்டிஸ்ஃபை ஆகுது. 2-ஐ விட எக்ஸ் சின்னதாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இங்கனுக்குள்ள 6-ஐ விட எக்ஸ் சின்னதாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கொஸ்டின் 6 தான் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 6-ஐ விட பெருசாக இருக்கணும், 6க்கு ஈக்குவலாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. 6க்கு ஈக்குவலாக இங்கே எக்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போலாம் இதுதான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ 6க்கு ஈக்குவல் 6 தானே. ஸோ 3x - 4 வந்து எழுதுங்க. ஸோ 3x - 4 எழுதிட்டு இங்கனுக்குள்ள 3 போட்டு எக்ஸுக்கு பதிலாக 6 போடணும், -4 போடணும், 18 - 4 which is equal to 14 போடுங்க. ஸோ f of 6-ஓட வேல்யூ என்னது? 14 கண்டுபிடிச்சிருக்கு. அந்த 14 இங்கே தனியாக நோட் பண்ணுறேன் உங்களுக்கு புரியுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் f of 4 கண்டுபிடிக்கணும். வெயிட் பண்ணுங்கப்பா, நான் அதை டெலிட் சாரி, இங்கனுக்குள்ளே இடம் இருக்குது, இங்கேயே எழுதிடுறேன். f of 4 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ f of 4 வந்து கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா 4 வந்து இங்கே போட முடியாது. ஏன்னா 2-ஐ விட எக்ஸ் சின்னதாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா 4 வந்து பெருசு. இங்கே 6-ஐ விட எக்ஸ் சின்னதாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா 4 வந்து 6-ஐ விட சின்ன நம்பர் தான். அதனால இந்த கணக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த டேர்ம் யூஸ் பண்ணுங்கள். 5x² - 1 போடுங்க. 5 × x-ஓட வேல்யூ 4. ஸோ 4² - 1 போடுங்க. ஸோ 5 × 4² 16. ஸோ 16 - 1 போடணும். ஸோ 5 × 16 வந்து 80. ஸோ 80 - 1ஓட வேல்யூ என்ன வரும்? 79 வரும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. f of 4ஓட வேல்யூ வந்து 79 நோட் பண்ணியிருக்கோம். இப்போ f of -2 மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே இடம் இல்லை, நான் டெலிட் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ f of -2 வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ -2ங்கிறது இங்கே போட்டுக்கலாம். இங்கே -5 இருக்குது. இங்கனுக்குள்ளே எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டோம்னா -5-ஐ விட -2 தான் பெரிய நம்பர். ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 6x + 1 போடுங்க. ஸோ 6 × -2 + 1 போடுங்க. ஸோ -12 + 1 which is equal to -11 வரும். ஸோ f of 2ஓட வேல்யூ -11. 1 2 3 4. ஸோ 4 டேர்ம்ஸுக்கு வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த கொஸ்டின் அப்படியே இங்கே எடுத்து எழுதுங்க. ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே இங்கே எடுத்து எழுதிட்டு இப்போ 2 × f of -2ஓட வேல்யூ -22. ஸோ மைனஸ் போட்டு f of 6ஓட வேல்யூ வந்து 14 வரும். அதுக்கப்புறம் f of 4ஓட வேல்யூ வந்து 79 வரும். f of -2ஓட வேல்யூ -11 கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே. ஸோ -11 எழுதிடுங்க. இந்த 4 வேல்யூஸுமே தனியாக உங்களுக்கு புரியுறதுக்காக நீங்கள் எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஒரே சைனாக இருக்குது, சேம் சைன் ஆட் அண்ட் புட்டி சைன் ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ ஒரே சைனாக இருக்குது, ஆட் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்னா 36 வரும்.
அதுக்கப்புறம் இந்த ஒரே சைன் இருக்கிற இந்த சைன் இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் போடணும். இப்போ 79 மைனஸ் 11 இருக்குது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 68ன்னு வரும். ஸோ 36 68 கேன்சல் பண்ணணும். ஸோ 2 ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா 9/17 வரும். ஸோ இது அப்படியே மைனஸ் அப்படியே இங்கே போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த சம் ஆன்சரு. ஸோ இதுதான் ஆன்சர். பார்த்து எடுத்து எழுதுங்க. அவ்வளோதான்ப்பா இந்த சம்முக்குரிய ஆன்சர். இதுதான் ஆன்சர். சரியாப்பா? இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.